அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் முதல் வெள்ளி அன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று சமைக்கக்கூடிய உணவுகள், சமைக்கக்கூடாத உணவுகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பதிவில் தேவையான குறிப்புகள் இருக்கும். உங்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பதிவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தினமும் தேவையான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக தகவலும் உங்களுக்கு சேரும். இந்த பதிவில் முக்கியமாக ஆடி வெள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி வெள்ளி நாளே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்திற்கு உரிய நாள். அதாவது அந்த நாள் வழிபாட்டிற்கு உரிய நாள். அந்த நாள் என்று நம்மளுடைய இல்லம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும். லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வம் நிலைத்திருக்கும். வெள்ளிக்கிழமை நாளே அம்பாளுக்கு உரிய நாள், லக்ஷ்மி தேவிக்கு உரிய நாள். அந்த நாளன்று அம்பிகை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வதும் நமக்கு இன்னமும் கூடுதல் சிறப்பு கொடுக்கும். இல்லம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். வற்றாத செல்வம் எப்போதுமே நம்முடைய இல்லத்தில் இருக்கும். நீங்கள் வைத்திருக்கின்ற தொழில் ரொம்ப சிறப்பாக நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நிலைமையில் நமக்கு வரும். இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி பூஜை நிச்சயமாக ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை செய்து பாருங்கள், உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பெண்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டியவே பார்த்திங்கன்னா, வாசல் தெளிக்கும் தண்ணீரில் மஞ்சள் தூள் அல்லது சாணம் போட்டு நீங்கள் வாசல் தெளிப்பது மிகவும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. சாணம் நமக்கு அதிகமாக யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. கிராமத்தில் இருப்பவர்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், கொஞ்சம் நகரத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் வாசல் தெளித்தாலே போதும். அங்கே மாக்கோளம் போடுவது நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். தினமும் மாக்கோளம் போட முடியவில்லை அப்படின்னா கூட நம்ம வெள்ளிக்கிழமை என்று மாக்கோளம் போடணும். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு எலுமிச்சங்கனியை இரண்டாக கட் பண்ணிவிட்டு ஒன்றில் மஞ்சள் தடவி இன்னொன்றில் குங்குமம் தடவி நீங்கள் 2 பக்கம் வைத்து நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சுக்கிரனோட அருளும் கிடைக்கும், உங்களுக்கு குலதெய்வ அருளும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்று நிலைவாசலில் கதவில் நம்ம செய்ய வேண்டியது முக்கியமானது ஸ்வஸ்திக் சின்னம் அல்லது ஓம் அப்படிங்கிறத நம்ம வரையணும். நம்மளுடைய நிலைவாசலில் மஞ்சள் வைத்து வரைகிறது ரொம்ப நல்லது. அதாவது கதவில், நிலைவாசல் கதவில், மெயின் கதவு சொல்லும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டு என்ட்ரன்ஸ் கதவில் இந்த சின்னங்கள் வரைவது நம்ம வீட்டுக்கு எந்த கெட்ட சக்தி வரவிடாமல் பார்த்துக்கும். ரொம்ப நல்லது, நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். செந்தாமரை பூக்கள், தாமரை பூக்கள் லக்ஷ்மி படத்திற்கு வைத்து வழிபாடு செய்யலாம். ₹1 நாணயத்தால் லக்ஷ்மி பூஜை செய்யும்போது அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை என்று வாங்க வேண்டிய 2 பொருட்கள் என்ன அப்படின்னா, ஒன்று கல்லுப்பு வாங்கணும் அல்லது மஞ்சள் வாங்கணும். இல்லைன்னா 2மே கூட வாங்கலாம். அல்லது வாரம் ஒரு முறை ஒவ்வொரு பொருளும் வாங்குங்க. ஒன்று கல்லுப்பு, மறுவாரம் மஞ்சள், இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா 2மே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்தை நம்மளுடைய இல்லத்திற்கு கொடுக்கக்கூடியது. இந்த 2இல் ஏதாவது ஒரு பொருள் முக்கியமாக வாங்குவது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் அல்லது பால் அல்லது தயிர் அல்லது ரோஸ் வாட்ரு, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வெள்ளிக்கிழமை போட்டு குளிப்பது ரொம்ப நல்லது. திருமணம் ஆன பெண்கள் மஞ்சள் கயிறில் மஞ்சள் தேய்த்து குளிப்பது இன்னமும் ரொம்ப நல்லது. கணவனுக்கு தீர்க்காயுசு இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. தினமும் கூட மஞ்சள் தேய்த்து குளிப்பது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் தேய்த்து குளிப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் மருதாணி வைத்து நம்ம பூஜை செய்வதும் அதை விட ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் கையில் மருதாணி இருக்குது அப்படின்னா இன்னமும் கூடுதல் சிறப்பு. உங்களுடைய பூஜை வெற்றியை கொடுக்கும். நீங்கள் நினைத்த பூஜை நினைத்த விதமாக ரொம்ப சிறப்பாக நடக்கும், வேண்டுதலும் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மருதாணி வைத்து பூஜை செஞ்சாலே நமக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் மருதாணி இலை அரைச்சி வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வைக்கலாம். அதாவது வியாழக்கிழமை இரவே வைத்தீங்க ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை காலையில் பார்க்கும்போது உங்கள் கைகளில் நல்ல மருதாணி ரொம்ப சிவப்பாக ரொம்ப செவியன்னு பிடித்திருக்கும். அதற்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஆடி வெள்ளி அன்று குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம். பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னா அங்கேயே நீங்கள் போயிட்டு வரலாம். செய்யக்கூடாதது என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி 2 விஷயங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. பசுமாடுக்கு தானம் பண்ணுங்கள் அல்லது பறவைகளுக்கு தானம் பண்ணுங்கள். பசுமாடுக்கு வெல்லம் கலந்து தானம் பண்ணணும். வாழைப்பழம், வெல்லம், பச்சரிசி மாவு கூட கலந்து நீங்கள் நெய் கலந்து கொஞ்சம் இனிப்பு கலந்து நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு செல்வத்தை அதிகரித்து கொடுக்கும். கடன் பிரச்சனை ஏதாவது தொல்லைகள் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு தீர்த்து வைக்கும். அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று பசுமாடுக்கு தானம் கொடுப்பது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். அதற்கப்புறம் பசுமாடை நம்ம வணங்கணும்.
வெள்ளிக்கிழமை அன்று காமதேனு படமோ அல்லது சிலையோ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமைன்ற பசுமாடுக்கெலாம் யாரெல்லாம் தானம் செய்கிறீங்களோ, யாரெல்லாம் உணவு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். வெள்ளிக்கிழமை என்று சுவாமிக்கு நைவேத்தியமாக மாதுளம்பழம், நெல்லிக்கனி இதெல்லாம் வைப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். பாசிப்பருப்பு பாயாசம் வந்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியமாக வைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இனிப்பு வகையானது பொங்கல் மற்றும் பாலில் சர்க்கரை போட்டு கூட வைக்கலாம், அதெல்லாம் வைப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு இருக்கும். வெள்ளிக்கிழமை செய்கின்ற பூஜையில் வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்கும். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வீடே மங்களகரமாக நீங்கள் வைத்திருப்பது ரொம்ப நல்லது, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். நம்மளுடைய இல்லத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று கோமியம் இருக்கும் பார்த்திங்களா, அதை நீங்கள் வந்து கொஞ்சம் தெளித்து விடலாம், ரொம்ப நல்லது. கோமியம் இல்லாதவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்திற்குன்னு தண்ணி வைப்பீங்க பார்த்திங்களா, ஒரு செம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு ஒன்று போட்டு நீங்கள் சாமி கும்பிட்ட பிறகு அந்த தண்ணியை வந்து லைட்டாக உங்கள் வீடு முழுவதும் தெளித்தா போதும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். வீடே வந்து தெய்வீக கடாட்சமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக வெள்ளிக்கிழமை அன்று ஃபாலோ பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பூஜை செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா சேலை கட்டி, அதாவது சேரீ கட்டி நீங்கள் பூஜை செய்வது ரொம்ப நல்லது. அது சிவப்பு கலர், மஞ்சள் கலர்லாம் கட்டி நீங்கள் பூஜை பண்ணும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். வளையல், கண்ணாடி வளையல் வந்து சிவப்பு நிற வளையல் போடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்று அடிக்கடி வீட்டில் வந்து சண்டை போடக்கூடாது. பூஜை பண்ணும்போது வாக்குவாதம் செய்து நீங்கள் வந்து விளக்கேற்றி வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான பலன் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இல்லம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கையில் வந்து நகம் இருக்குன்னா அதெல்லாம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. தேவையில்லாமல் பார்த்திங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் யாருக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமுள்ள பால், சர்க்கரை, உப்பு யாருக்கும் வந்து தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. வெள்ளை நிறமுள்ள பொருள் அப்படிங்கிறது கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து சுக்கிரனுக்குள்ள பொருள், லக்ஷ்மிக்கு உரிய பொருள். அந்த சுக்கிரன் வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது இல்லையா? ஏன்னா பெண் தான் சுக்கிரன், பெண் தான் லக்ஷ்மி அப்படி இருக்கிறதுனால வந்து பெண்கள் கையால் மாலை 6 மணிக்கு மேலே இது யாருக்கும் வெளியில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் முடியுதோ அவங்களாம் கடைபிடிச்சிக்கோங்க. வெள்ளிக்கிழமை என்று சமைக்கக்கூடாத உணவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆடி வெள்ளி என்று கூழ் காய்ச்சி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சாம்பார், இந்த மாதிரி பருப்பு, இந்த மாதிரி நம்ம இந்த வகைகளில் நம்ம வந்து குழம்பு வைத்து சாப்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமைக்கக்கூடாத ஒரு 2 முக்கியமான உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து கீரை வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை அன்று வைக்கக்கூடாது. 2வதாக கசப்பான உணவுகள், பாகற்காய், சுண்டைக்காய் இந்த மாதிரி கசப்பான உணவு சேர்த்து நம்ம அந்த நாள் வந்து வீட்டில் வந்து சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2 முக்கியமான உணவை வந்து எக்காரணத்தை கொண்டு சமைக்காதீங்க. கீரையும் மற்றும் வந்து பாகற்காய், சுண்டைக்காய் இந்த மாதிரி கசப்பானது நீங்கள் வந்து வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை அன்று சமைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை நாளே பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு உரிய நாள். இந்த நாளன்று லக்ஷ்மி எல்லோருடைய வீட்டில் மாலை 6 மணிக்கு வருவாங்க அப்படிங்கிறது இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சுகள் வந்து நெகட்டிவிட்டியோடு பேசாமல், அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் நம்மளுடைய இல்லத்தில் வந்து அந்த வார்த்தைகள் வரக்கூடாது. அதனால தான் எல்லாருமே 6 மணிக்கு நல்ல ஒரு சாமி பாடல்கள் போட்டுவிட்டு நம்ம அவர்கள் கேட்குறது ரொம்ப நல்லது. எந்த வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கோ அந்த வீட்டில் தான் லக்ஷ்மி குடியேறுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருப்பதனால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரவிடாமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவு நீங்கள் வந்து நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிச்சயமாக 100% வாழ முடியும். நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக முடியும். உங்களால் இதில் என்னென்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் வந்து ஒன்றா ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்து பழகிடும். வீட்டை வந்து எப்போதுமே தெய்வீக மனமாக வெள்ளிக்கிழமை அன்று வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நிலைவாசலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கதவில் லைட்டாக நீங்கள் வந்து ஜவ்வாது பொடியை லைட்டாக வந்து தடவிட்டுருங்க. ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா அதில் தடவிட்டுருங்க. ரொம்ப வந்து தெய்வீக மனமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரம். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்று பணம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் மல்லிகைப்பூவும் பச்சை கற்பூரமும் நீங்கள் வைப்பது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய பர்ஸில், பணம் வைக்கிற பர்ஸில் வந்து பச்சை கற்பூரம் துண்டும் சுவாமிக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறீங்க, நாணயத்தில் அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து அந்த பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீண் வேற செலவுகள் வராமல் நல்லா பணம் வந்து உங்கள் பர்ஸில் வந்து தங்கும். அதனால் நாணயம், ₹1 நாணயமும் பச்சை கற்பூர துண்டும் ஒரு ஏலக்காய் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வைப்பது
ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது வந்து நீங்கள் ஆடி வெள்ளி அன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவு உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இருக்கும். அது நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நிச்சயமாக வாழ்வில் வந்து வெற்றி அடைய முடியும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.